இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 25, அருள் உடைமை. குறள் எண் 248. பொருளற்றார் பூப்பர் ஒருகால், அருளற்றார் அற்றார் மற்று ஆதல் அரிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், வறியவர்கள் அது நீங்கி பின் ஒரு காலத்து செல்வச் செழிப்பாக பொலிவர். அவ்வாறு அன்றி அருளிலாதார் பாவம் அறாமையினுடைய அழிந்தாரே பின் ஒரு காலத்தும் ஆதல் இல்லை என்கிறார். பொருள் இல்லா வறியவர்கள் எப்படியாவது திடீரென ஒரு காலத்தில் செல்வந்தர்களாக ஆக முடியும், செல்வச் செழிப்போடு வாழ முடியும், பூத்து குலுங்க முடியும். ஆனால் இந்த அருளில்லாதவர்கள், ஏன்னா அருளில்லாத இரக்கமற்றவர்கள் தானே, அவன் கொடியவர்களாக இருப்பதாலும் ஒரு காலத்திலும் பொருளை பெற இயலாது. அதே மாதிரி அவர்கள் அருள் இல்லாததால் செழிப்படைந்து வாழ முடியாதது. அவர்களுடைய வாழ்க்கையில் செழிப்பத்தை காண்பது, வளத்தை காண்பது அரிது என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அதாவது பொருள் இல்லாத கூட பரவாயில்லைங்க, அதை எப்படி சம்பாரிச்சிடலாம், எப்படியோ ஒரு வழியில் அற வழியில் எப்படியும் வாழ்ந்துடலாம். ஆனால் அருள் இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, இரக்கமில்லாத மனிதன் அவன் எப்படி மனிதனாக இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அதாவது மனிதன் எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கை. ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துவது உலகத்தின் பேரிலக்கியமாகிய திருக்குறள் ஒன்றே. அதை மட்டும் ஞாபகத்தில் வைத்து மாணவர்கள் முன்னேற வேண்டும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளோடு சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.